ஹாய் வியூவர்ஸ், டுடே நம்ம வீட்டில் குடல் க்ளீன் பண்ணி வெட்டி ரெடியாக வச்சாச்சு. அதுக்கு அடுத்து மசாலா, கரம் மசாலா இடித்து வச்சுருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3-4 தக்காளி, ஒரு 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அடுப்பில் குக்கர் ஏற்றியாச்சு. சூடானதும் எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயம், போட்டு நல்லா வதக்கிக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிச்சன்லேருந்து பக்கத்து வீட்டு மாங்காய் மரத்தில் தொங்குற மாங்காய்லாம் கவரேஜ். ஈவினிங்கில் ஒரு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். 2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணணும், பச்சை ஸ்மெல் போகிற வரையும். அடுத்து நறுக்கி வச்ச தக்காளி சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. தக்காளி சேர்த்து நல்லா புரட்டி விடணும், மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டு, அந்த கரம் மசாலா, கருவேப்பிலை, இப்போ கரம் மசாலா சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடணும். நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே போட்ட தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கரம் மசாலா. இப்போ மிளகாத்தூள் சேர்க்குறாங்க, 2 ஸ்பூன். இது கறி மசாலா, 1 ஸ்பூன் கறி மசாலா, மட்டன் கறி மசாலா. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி க்ளீன் செஞ்சு நறுக்கி வச்ச நம்ம குடலை சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். குக்கரில் தக்காளி, வெங்காயம், மசாலா, கரம் மசாலா, பச்சை மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கழுவி க்ளீன் செஞ்சு வச்சுருந்த ஆட்டுக்குடலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. தண்ணி அதிகமாகவும் சேர்க்க வேணாம், இதிலே தண்ணி விடும்.
அவ்வளோதான். குக்கரை மூடிட்டு எத்தனை விசில்? ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம். குக்கர் விசில் மாட்டியாச்சு. ஒரு விசில் வந்ததும் அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா 10-15 நிமிஷம் கூட வைக்கலாமா, நல்லா வேகும் குடல் கறி. அதுக்கப்புறம் குடல் கறி ரெடி ஆகிடும். லெட்ஸ் see. குடல் ரெடி ஆகிடுச்சு. ஆவி பறக்குது. இப்போ சுண்டை வைக்கலான்னா சுண்டு வச்சுக்கலாம். ஆனால் இது டேஸ்ட் பார்ப்போம். உப்பெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. குடல் கறி ரெடி. இதோட சேர்த்து ஒரு பருப்பு தண்ணி சாம்பார் வச்சிட்டோம். இந்த பாருங்கள், அது கரண்டியில் கரண்டி இது ஒரு கரண்டி எடுத்து குடல் கறி சாம்பார், வெறும் சாம்பார், காய்கறி போடாத ஒரு பருப்பு தண்ணி. சூப்பராக அதுவும் ரெடி ஆகிடுச்சு.